நீங்க போய் திரையில தேடாதீங்க. திரையில இருக்கவங்க உங்களுக்கு ஓடி ஓடி வருவாங்களா கேக்குறேன். இவங்க தான் உங்களுடைய கதாநாயகர்கள். இந்த ஹீரோக்களை தான் நீங்க தூக்கி பிடிக்கணும். நம்மை போன்ற மகளிர் நீங்கெல்லாம் அந்த மதுக்கடை இருக்க கூடாது இந்த நாட்டில் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு வேலையை உதறி தள்ளிவிட்டு இன்னைக்கு மகளிருக்காக போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க திலகபாமா அவங்க ஒரு பெரிய கவிஞர், அவங்க வீட்டுக்காரர் ஒரு பெரிய டாக்டர். அவங்கெல்லாம் தெருவுக்கு போராடணும்னு அவசியமே கிடையாது. மதுக்கடையை அடிச்சு உடைச்சிட்டு 20 நாள் ஜெயில இருந்தாங்க. அதை பத்தி அவங்க புத்தகம் போட்டாங்க. எல்லாருமே மேடையில இருக்கவங்க அத்தனை உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க தான் கொடி தூக்கிட்டு நிப்பாங்க. உங்களுக்கு பால் விலை ஏறிச்சுன்னா இவங்க தான் கொடி தூக்கிட்டு கோஷம் போடுவாங்க. நீங்க போய் கேட்க மாட்டீங்க. உங்களுடைய குரலா இவங்க தான் இருக்காங்க. இவங்க தான் உங்களுடைய ரியல் ஹீரோ. ஹீரோ யாரு? மேடையில் இருக்கிறவங்களோ உங்க அண்ணனுங்களும் தான். நீங்க போய் திரையில தேடாதீங்க. திரையில இருக்கவங்க உங்களுக்கு ஓடி ஓடி வருவாங்களா கேக்குறேன். உங்களுக்கு கரண்ட் பில் கட்டணும், கரண்ட் பில் அதிகமாயிடுச்சு, இல்ல உங்களுக்கு மருத்துவ பிரச்சனை வந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை, இதுக்கெல்லாம் யார் வருவா? உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மேடையில இருக்கக்கூடிய இத்தனை நிர்வாகிங்க தான் வருவாங்க. இவங்க தான் உங்களுடைய கதாநாயகர்கள். இந்த ஹீரோக்களை தான் நீங்க தூக்கி பிடிக்கணும். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வெளியில போய் எங்கேயும் யாரையும் தேடாதீங்க. அவங்க எல்லாம் உங்களை பார்க்க கூட வரமாட்டாங்க. இவங்க தான் நீங்க கூப்பிட்டா ஓடோடி உங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்க தான். மேடையில் இருக்கவங்களும் அங்க ஓரமா நின்று இருக்காங்க பாருங்க, நம்மளுடைய அண்ணன்களும் தம்பிங்களும் அவங்க தான் வருவாங்க உங்களுக்கு. அதனால அவங்களுக்கு தான் நீங்க உங்களுடைய ஆதரவை முழு மனசோட நீங்க தரணும். இதெல்லாம் நீங்க கொண்டு போய் பேசுங்க. ஏன்னா யாரு உங்களுக்கு கஷ்டம்னா யாருமா ஓடி வருவா? உங்க அண்ணன் தம்பி தானே வருவாங்க. வெளியில எங்கன்னா 10 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்களா வருவாங்க. இந்த அண்ணன் தம்பி தான் உங்களுக்கு வரப்போறாங்க. அதனால இதையெல்லாம் நீங்க மனசில் வைத்துக் கொள்ளுங்க.